சுவையான ஆரோக்கியமான அத்திப்பழத்தில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் அத்திப்பழம், செவ்வாழைப்பழம் வந்து எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நேந்திர வாழைப்பழம் எடுத்திருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க அத்திப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ரேரான வெரைட்டி தான். பார்த்தீங்கன்னா மலை அத்திப்பழம், இதை காட்டு அத்தின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டு ரகம் தான். நல்லா பெரிய சைஸில் வந்து சிவப்பு கலரில் இருக்குது பாருங்களேன். நம்ம நார்மலாக அத்திப்பழம் வந்து ஒரு 4-5 பழம் சேர்ந்தாதான் இந்த ஒரு அத்திப்பழம் வந்து சைஸ் வரும். தேன் கலந்துக்கிறது நல்லது. ஸோ அது இல்லாதவங்க நாட்டு சக்கரையோ பனை வெல்லமோ இல்லை வெல்லமோ வந்து இடித்து அதில் போட்டுக்கலாம். அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விதைகளுடைய மொறுமொறுப்பு தன்மை ரொம்ப ருசியாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற சிம்பிளை வந்து கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுவையான ஆரோக்கியமான அத்திப்பழத்தில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் அத்திப்பழம், செவ்வாழைப்பழம் வந்து எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நேந்திர வாழைப்பழம் எடுத்திருக்கோம். வாழைப்பழத்திலே இந்த 2 வாழைப்பழம் வந்து ரொம்பவும் சிறப்பானது, ஆரோக்கியமானது. இதை எல்லோரும் சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நட்ஸ் வெரைட்டியும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நிலக்கடலையை அதிகமாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா மற்ற நட்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்குமான்னு தெரியல, இருக்கிறவங்க பயன்படுத்திக்கங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு வந்து ஒரு 5 துண்டுகள் வந்து எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பு வந்து இருந்துச்சுன்னா அதில் ஒரு 5 துண்டுகள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் நிறையா நட்ஸ் வந்து போட்டிருக்கேங்கிறதுக்காக நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் இருந்தால் அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா பருப்பு வந்து ஒரு 5 வந்து நான் எடுத்திருக்கேன். இதையும் வந்து இதில் நம்ம சேர்த்திக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உலர்ந்த திராட்சை வந்து கருப்பு திராட்சை வந்து எடுத்திருக்கேன். இதுலேயும் ஒரு 4-5 துண்டுகள் வந்து நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக உலர் திராட்சையிலே வெள்ளை திராட்சை இருக்கு இல்லையா, அதுலேயும் ஒரு 4-5 துண்டுகள் நான் வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து ஊற வைக்காமல் இருக்குது. ஸோ நீங்கள் இது எல்லாமே வந்து எடுத்து நைட் நேரமே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு 4-5 மணி நேரம் ஊற விட்டு அதை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சியா சீட்ஸ். இது இருந்தால் நீங்கள் வந்து நைட்டே ஊற வச்சு வச்சிடலாம். இல்லை ஒரு 2-3 மணி நேரம் ஊறினாலே இது வந்து நல்லா கொஞ்சம் பெருசாகிடும், ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து முக்கியமான ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய். முழு தேங்காயை நம்ம எடுத்து உடச்சிக்கிறோம். அதில் வர தண்ணீரை வீணாக்காதீங்க. ரொம்பவும் சத்தான தண்ணீர், அதை வந்து எல்லோரும் குடிச்சிருங்க. இந்த தேங்காயை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துண்டுகளாகவும் நீங்கள் வந்து வெட்டி போடலாம். இல்லை வந்து துருவல் செஞ்சிங்கன்னா இன்னும் ருசி அதிகமாக இருக்கும். ஸோ துருவல் வந்து செஞ்சு எடுத்துக்குங்க. இந்த தேங்காய் துருவலை வந்து இப்போது நம்ம அந்த ரெசிபிக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. நம்ம வீட்டில் தோட்டத்தில் பறித்தது பச்சை பசேர்னு ரொம்ப பசுமையாக இருக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா துளசி இலை. இதுவும் நம்ம வீட்டிலேருந்து இயற்கையாக வந்து பிடிங்கி எடுத்து வந்தது. ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான பொருள் வந்து தேன். ஸோ தேன் இருந்தால் பயன்படுத்திக்கலாம். இல்லை நாட்டு சர்க்கரையோ பனை வெல்லமோ ஸோ எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து நம்ம அத்தி பழத்தை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். மேல் தோலை தான் வந்து நம்ம உளிச்சு எடுக்க போகிறோம். பழமாக இருந்துச்சுன்னா வாழைப்பழம் தோல் வந்து உளிக்கிற மாதிரி இழுத்தோம்னாலே அது வந்து நல்லா உளிஞ்சிட்டு வரும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், கத்தி வச்சு இழுக்கும் போதே வந்துடுது. கொஞ்சம் அரைப்பத பழமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப எளிமை தான், கத்தியை வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். பழமாக இருந்தால் கையில் அப்படியே இழுத்தோம்னாலே தோல் வந்து பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ பார்க்குறீங்களா, வீடியோவில் நான் தெளிவாகவே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அத்திப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ரேரான வெரைட்டி தான். நிறைய இடங்களில் கிடைக்காது, அபூர்வமாக தான் கிடைக்கும். அப்படி கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் இதை வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மலை அத்திப்பழம். இதை காட்டு அத்தின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டு ரகம் தான். நல்லா பெரிய சைஸில் வந்து சிவப்பு கலரில் இருக்குது பாருங்களேன். நம்ம நார்மலாக அத்திப்பழம் வந்து ஒரு 4-5 பழம் சேர்ந்தால் தான் இந்த ஒரு அத்திப்பழம் வந்து சைஸ் வரும். ஸோ அந்தளவுக்கு இருக்கும். பார்க்கும்போதே வந்து நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ ஏன்னா இது குளிர் பகுதிகளில் வந்து மலைப்பகுதிகளில் தான் வந்து கிடைக்கும். ஸோ நான் எல்லாமே வந்து தோலெல்லாம் உளிச்சிட்டேன் பாருங்கள். அடிப்பகுதியில் உள்ள அந்த காம்புகளையும் வந்து வெட்டி நான் தூக்கி ஓரமாக வந்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. ரெண்டாக இந்த துண்டு போடும்போது பார்க்கும்போது தெரியும். ஸோ இதை வந்து சின்ன சின்ன பீஸாக உங்களுக்கு வந்து எப்படி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வெட்டிக்கலாம். நான் எனக்கு தேவையான மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நான் வந்து வெட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம அத்திப்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து இப்போது சேலட் ரெசிபி தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக தான் சின்ன சின்ன துண்டுகளாக வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஊற வச்ச நட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிங்க பார்த்தீங்களா.
அடுத்தபடியாக நம்ம வாழைப்பழத்தை வந்து இப்போ தோலை உரிச்சிட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ செவ்வாழை பழத்தை நம்ம முழுமையாக வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியாச்சு. இதை இந்த சேலடோட வந்து அப்படியே வந்து தட்டில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பவுல் இருந்துச்சுன்னா பவுல் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இது வந்து நேந்திர வாழை. ஸோ இது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. வாழைகளில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழையும் நேந்திர வாழையும் ரொம்பவும் நல்லது. அது தினமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் சிறந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் பாதி தான் எடுத்துக்க போகிறேன், ஏன்னா இது பெரிய பழமாக இருக்குது. இப்போது இந்த நேந்திர வாழையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கும்போதே ஆரம்பத்தில் வந்து 2 துண்டாக வந்து வெட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த துண்டுகளை வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டு அதை 2 துண்டாக வந்து வெட்டிக்கலாம். ஸோ இப்படி நம்ம வெட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நேந்திர வாழையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த தட்டில் வந்து இதை போட்டுடலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து இந்த தட்டில் வந்து போட்டாச்சு இல்லையா. இந்த சியா சீட்ஸையும் இப்போ இதில் நான் தூவிக்கிறேன். ஸோ எல்லாம் ஜெல்லி மாதிரி இருக்கனால கீழே விழுக மாட்டேங்குது. கொஞ்சம் தட்டி நம்ம வந்து எல்லாத்தையும் அந்த தட்டில் வந்து கொட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேன் வந்து என்கிட்ட இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியமானது. ஸோ தேன் கலந்துக்கிறது நல்லது. ஸோ அது இல்லாதவங்க நாட்டு சர்க்கரையோ பனை வெல்லமோ இல்லை வெல்லமோ வந்து இடித்து அதில் போட்டுக்கலாம். வெள்ளை சர்க்கரையை வந்து பயன்படுத்தாதீங்க. அது ரொம்பவும் உடம்புக்கு வந்து கெட்ட விஷயத்தை ஏற்படுத்தும். அதனால் அது தேவையில்லை. ஸோ அப்படி உங்கள்கிட்ட வெள்ளை சக்கரை மட்டும்தான் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணாமல் நீங்கள் வெறுமனே இந்த சேலடை சாப்பிட்டீங்கனாலே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்ல ஒரு கிளறிக்கலாம். அடுப்பே இல்லாமல் நம்ம சமையல் செஞ்சுக்கிட்ருக்கோம். எந்த ஒரு ஆயிலும் பயன்படுத்துறதில்ல. ஸோ நம்ம பாயில் பண்ண போகிறதில்ல. இதை வந்து நீங்கள் காலை உணவாகவோ இல்லை மதிய உணவாகவோ இல்லை இரவு உணவாகவோ எதாக வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவும் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு உணவு தான். இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கலர்ஃபுல்லாக நம்ம கண்ணுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கும். இது ரொம்பவும் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. இப்போது இந்த ஆரோக்கியமான அத்திப்பழ சேலடை நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்து மெல்லும்போது அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விதைகளுடைய மொறுமொறுப்பு தன்மை ரொம்ப ருசியாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. ஸோ தேங்காய், ஸோ அந்த நட்ஸெல்லாம் கிடைக்கும்போது மொறுமொறுப்பு, ஸோ தேன் கலந்த ஒரு இனிப்பு சுவை, இது எல்லாமே வந்து தனித்தனியாக நமக்கு தெரியுது. நாம் அந்த மாதிரி பொறுமையாக மென்று உமிழ்நீரோடு கலந்து சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு அந்த சுவை நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த ஆரோக்கியம் முழுமையாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் சேலட் ரெசிபி செஞ்சீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.